வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னா கீழக்கரையில இருக்கிறோம். கீழக்கரையில நீங்க பட்டறைக்கருவாடு பழைய கஞ்சில் இருக்குன்னு வச்சிருப்பீங்க. இல்ல இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பேக் பெயினா இருந்துச்சு. நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கோமா பைக்ல, அப்புறம் இந்த வீல் சேர்ல இந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கோமா. ஸோ அதனால எனக்கு உடம்பு ரொம்ப முதுகு வலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் கீழக்கரை வந்தேன். கீழக்கரையில எங்க ராமநாதபுரத்துலாம் தேடி பார்த்தேன் இந்த மசாஜ் எங்க இருக்கும், இந்த முதுகு வலிக்கு மசாஜ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கீழக்கரைக்குள்ளேயே ஒருத்தவங்க ஒளிஞ்சு கிடந்திருக்காங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் இது தமிழா அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே கீழக்கரையில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட் ரோட்லேயே இருக்கிறாங்க. ஸோ மே 1 திறந்துருக்குறாங்க. நான் வந்து செம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்ல ஃபீல். அதாவது உடனே அதுக்கு ஒரு ரெமெடி கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு செமையா இருந்துச்சு. அது எப்படின்னு சொல்ல தெரியல. ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்வு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் பயன்பெற்ற மாதிரி நீங்களும் கீழக்கரை மக்கள், இல்லை ராமநாதபுரம் மக்கள், இல்லை இதை சுற்றி இருக்கிற மக்கள் நிச்சயமா இந்த மாதிரி இந்த ஃபயர் கப்பு அந்த மாதிரினா ரொம்ப சூப்பராக பண்ணுறேன். இதெல்லாம் வெளி ஊர்களில் தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அது கீழக்கரையில் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப எக்கனாமி பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே நம்ம வெளியே போய் பண்ணால் நிறைய காஸ்ட்லியாகும். பட் அது கீழக்கரைக்குள்ளேயே இந்த அம்மா கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களோட பணி மேலும் மேலும் சிறக்க நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள்ட்ட இறைவன்ட்ட வேண்டிக்கிறீங்க. முடிஞ்சால் இந்த மாதிரியான மருத்துவ உதவி தேவைப்படுச்சுன்னா இவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.